இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த முதல் T20 போட்டியில் இந்தியா ரொம்ப உஷாராயிட்டாங்க. புது பிளேயருங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்தா என்ன நடக்கும்ட்டும் கண் கூட பார்த்துட்டாங்க. அயர்லாந்து சீரீஸில் என்ன நடந்துச்சு, மரண கொட்டி அம்பிட்டாங்க இந்தியா டீமையை. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியில் ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறாங்க இந்திய அணி. ஏன்னா புது பிளேயருங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்தா வேலைக்கு ஆகலன்ட்டு இந்தியா டீமுடைய T20 சீனியர் பிளேயரான வருண் சக்கரவர்த்திக்கும் ரவி பிஷ்னாய்க்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு முடிவும் எடுத்திருக்கிறாங்க இந்திய அணி. நான் ரொம்ப எதிர்பார்த்துன்னு இருந்தேன். வைபவ் சூரியவன்ஷி இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா டெபியூ பண்ண போறாரு, இந்தியாக்காக விளையாட போறாருன்னு பார்த்துன்னு இருந்தா சிங்கக்குட்டியை கூண்டுல அடிச்சு வச்ச மாதிரி டீம்ல சான்ஸ் கொடுக்காம வெளியே உக்கார வச்சுட்டு இருக்கிறாங்க வைபவ் சூரியவன்ஷிய. இந்தியா டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. நம்ம சேட்டாக்கு என்ன ஆச்சுன்ட்டே தெரியல. அயர்லாந்து சீரீஸ்ல இருந்தே பார்த்துன்னு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல 5 ரன் அடிச்சிருக்கிறாரு. செகண்ட் மேட்ச்ல டக் அவுட் ஆயிருக்கிறாரு. இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா பயங்கரமா விளையாட போறாருன்னு பார்த்தா இதுல 1 ரன் அடிச்சிட்டு அவுட் ஆயிட்டு இருக்கிறாரு சஞ்சு சாம்சன். ஒன்னு விளையாடினா நல்லா விளையாடுறாரு சஞ்சு சாம்சன், இல்லனா சுத்தமா விளையாட மாட்டுக்கிறாரு. இதே மாதிரி மோசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா சஞ்சு சாம்சன் டீமை விட்டே தூக்கிடுவாங்க போல. அபிஷேக் சர்மா மட்டும் தனி ரகமா விளையாடின்னு இருக்கிறாரு. ஏன்னா அவர் இந்தியாலையும் சரி ஃபாரின் கண்ட்ரிலையும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துன்னு இருக்கிறாரு. இப்போ இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாவும் 59 ரன் அடிச்சிருக்கிறாரு அபிஷேக் சர்மா. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் ஆகி சரியாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, கேப்டன்சியும் ஒழுங்கா பண்ணலன்ட்டு அவர் மேல விமர்சனம் வச்சுன்னு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் பதில் அடி கொடுக்கிற மாதிரி இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா 68 ரன் அடிச்சிருக்கிறாரு. கேப்டன் நாக் விளையாடி இருக்கிறாரு ஸ்ரேயஸ் ஐயர். சிவம் துபேவை பத்தி என்னங்க சொல்றது, அவரை பத்தி எவ்வளவோ பேசி ஆயிடுச்சு. ஒரு தரமான ஒரு ஆல்ரவுண்டர்ன்ட்டு சொல்லலாம் சிவம் துபேவை. ஏன்னா அவர் பேட்டிங்லயும் சரி போலிங்லயும் அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த மேட்ச்லயும் 42 ரன் அடிச்சிருக்கிறாரு சிவம் துபே. இந்தியா 20 ஓவருக்கு 189 ரன் அடிச்சிருக்கிறாங்க. இந்த மேட்சை இந்தியா ஈஸியா வின் பண்ணிடுவாங்கன்ட்டு எதிர்பார்த்துன்னு இருந்தா மழை வந்து மேட்சே நின்று போயிடுச்சு. இங்கிலாந்து பேட்டிங்கே விளையாடல. 2 டீமுக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்க சொல்லுங்க கைஸ், மழை மட்டும் வரலனா இந்தியா மேட்சை வின் பண்ணியிருப்பாங்களா இல்ல தோத்து இருப்பாங்களான்ட்டு மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. லைக்கும் தட்டி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.